Taste the Daily. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உச்சகட்ட பாதுகாப்பையும் மீறி முறுக்கு வியாபாரி மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்ட நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலில் திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் பகுதியைச் சேர்ந்த முறுக்கு வியாபாரி முத்துக்குமார் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றுள்ளார். பின்னர் தண்ணீர் ஊற்றி முத்துக்குமார் மீட்கப்பட்ட நிலையில் குடும்ப பிரச்சினை காரணமாக தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. விடிய ஆட்சியில் ஆட்சியர் அலுவலக வாசலில் உளவுத்துறை உள்ளிட்ட அத்தனை பாதுகாப்பு துறையினர் இருந்தும் எப்படி இது போன்ற தற்கொலை முயற்சி சம்பவம் நடக்கிறது என மக்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர். மக்கள் மீது அக்கறை இல்லாத விடியா திமுக ஆட்சியின் அலட்சியமே இதற்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மொடக்குறிச்சி அரசு கலையறிவியல் கல்லூரி மாணவர்கள் ஈரோடு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். மொடக்குறிச்சி அருகே செயல்பட்டு வரும் அரசு பிற்படுத்தப்பட்டோர் விடுதியில் சமையலர் இல்லாத காரணத்தால் மாணவர்களை சமைத்து சாப்பிடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் மொடக்குறிச்சி அரசு கல்லூரியில் SC/ST மாணவர்களுக்கு தங்கும் விடுதிகள் இல்லாததால் மாணவர்கள் கல்லூரிக்கு சென்று வருவதில் சிரமமடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் விடுதிக்கு புதிய சமையலரை நியமிக்க கோரியும் பிற்படுத்தப்பட்டோர் விடுதியில் SC/ST மாணவர்கள் தங்க அனுமதி அளிக்க கோரியும் மாணவர்கள் ஈரோடு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். எனக்கு ஊர் வந்துட்டு திருவாரூர். அங்கேருந்து நான் இங்கே சேர்ந்து படிக்கிறேன். ஹாஸ்டலில் அட்மிஷன் கிடைக்காததுனால போயிட்டு என்னால் வர முடியலை. எனக்கு ஹாஸ்டல் அட்மிஷன் வேணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் BC ஹாஸ்டல் மட்டும்தான் இருக்குது. SC/ST பிள்ளைங்களுக்கு சீட் கம்மியாக இருக்கனால எங்களுக்கு கொஞ்சோண்டு சீட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். திருவாரூர் மாவட்டத்தில் அரசு வழங்கிய பயனற்ற இலவச வீட்டுமனை பட்டாக்களை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்க உள்ளதாக திருநங்கைகள் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் வசிக்கும் 25 திருநங்கைகள் இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி அரசிடம் கோரிக்கை வைத்த நிலையில் கடமைக்கு 3 மட்டும் வைப்பூர் கிராமத்தில் பட்டா வழங்கியுள்ளனர். அப்படி ஒதுக்கப்பட்ட இடம் பயன்படுத்த முடியாத வகையில் சேரும் சகதியுமாக காட்டுப்பகுதியில் உள்ளதால் இலவச வீட்டுமனை பட்டாவை திருப்பி அளிக்க உள்ளதாக திருநங்கைகள் தெரிவித்துள்ளனர். வைப்பூர்ங்கிற ஊரில் எங்களுக்கு பட்டா இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருங்க போய் அளந்து பார்த்தா போய் ஏதோ ஒரு காடு மாதிரி இருக்குது. முட்டிக்கால் அளவுக்கு ஒரு சேரும் சகதியுமாக இருக்குது. ஒரு காடுக்குள்ளே போயிட்டு எங்களுக்கு இடம் கொடுத்தா அந்த இடத்துல இப்படி நாங்கள் வாழ முடியும். நாங்கள் சும்மா கிடையாது. ஒரு சர்ஜரிக்கு 3 சர்ஜரி பண்ணுறவங்க ஏதோ ஒரு அவசர காலத்தில் நான் எங்கேயும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியும். சரி ஓகே நீங்கள் கொடுங்க, நாங்கள் வேணான்னு சொல்ல. ஏதோ ஒரு என்ட்ரன்ஸில் நீங்கள் கொடுத்தீங்க, அந்த வைப்பூருங்கிற ஒரு மெயின்லேயே கொடுத்தீங்கன்னா கூட நாங்கள் ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுக்கு நாங்கள் வெளில வருவோம். புரியுதுங்களா? இது லாஸ்ட்டில் போய் கொடுத்துட்டு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மன உளைச்சலான ஒரு இதுக்கு இவங்க தள்ளப்படுறாங்க சார். ரெஸ்பான்ஸ் இல்லை சார், சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. இதை கண் தொடர்புக்கு கொடுத்ததுக்கு இது எங்களுக்கு கொடுக்காமே இருந்திருக்கலாம். 1 வருஷத்துக்கு அப்புறம் இன்ன வரைக்கும் ஒரு இது ஏற்பாடு பண்ணலைங்கிறதுக்கு இது கொடுக்காமே இருந்திருக்கலாம். எதுக்காக நாங்கள் இது லேமினேஷன் பண்ணி இது பாதுகாத்து வச்சிருக்கிறதுக்கு எதுக்காக திரும்பி கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ இதை வச்சு எங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. ஸோ காயெல்லாம் கடை கூட அது போக முடியாது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மார்க்கெட்டிற்கு 2 மாதங்களுக்கு பிறகு தக்காளி வரத்து குறைந்ததால் விலை உயர்ந்து கிலோ 65 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மார்க்கெட்டில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தக்காளி விலை வீழ்ச்சியடைந்து கிலோ 25 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது தொடர் மழையால் விளைச்சல் பாதிப்படைந்துள்ளது. தொடர்ந்து சுப முகூர்த்த தினங்கள், கோவில் திருவிழாக்கள், பண்டிகை நாட்கள் வருவதையொட்டி தக்காளியின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. 1 கிலோ தக்காளி 65 ரூபாய்க்கும், உழவர் சந்தையில் 58 ரூபாய்க்கும், சில்லறை விற்பனை கடைகளில் 1 கிலோ 80 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது.